பற்றிய அகரவரிசை கவிதை. அகிம்சை வளர்த்த நாடு, ஆன்மீகம் வளர்த்த நாடு, இயற்கை செழித்த நாடு, ஈகை நிறைந்த நாடு, உலகம் போற்றிய நாடு, ஊக்கம் உடைய நாடு, எழுச்சி மிகுந்த நாடு, ஏற்றம் கொண்ட நாடு, ஐந்தினை வகுத்த நாடு, ஒற்றுமை இலக்கிய நாடு, போதலில் சிறந்த நாடு, அவுடதான் சங்க நாடு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம் நாட்டின் சுதந்திரம் பற்றிய சில கவிதை வரிகள். மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் வென்றதல்ல எங்கள்
Respected principal, correspondents, dear teachers, beloved students and parents, a very happy Independence Day to all. Today I am going to talk about education, the foundation of a strong nation. India's freedom fighters dreamed not only of an independent country, but also of an educated and enlightened society. They believed that education is the key to progress, equality and national development. Education does more than teach us to read and write. It helps us to think wisely, make good decisions, understand our responsibilities and contribute positively to society. As teachers, we have a noble responsibility of shaping your minds. We are not only teaching subjects, but also instilling values such as honesty, discipline, respect, kindness and patriotism. The classroom is where the future of India is built. Dear students, you are the future leaders, scientists, doctors, teachers, engineers and citizens of our nation. Your dedication and learning today will determine the strength and success of India tomorrow. Study with sincerity, dream big, work hard and use your knowledge for the welfare of society. On this Independence Day, let us touch the value of education, share knowledge and contribute toward making India a stronger, wiser and more prosperous nation. Education builds individuals, individuals build society and society builds a strong nation. Thank you. அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் சக ஆசிரியர் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் மற்றும் பெற்றோருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நம் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 80 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் ஒவ்வொரு சுதந்திர தினத்திலும் தேசிய கொடியை ஏற்றும் போது வரும் உணர்வு என்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஏனென்றால் நம் இந்தியா அப்படிப்பட்ட வரலாற்றை கொண்டுள்ளது. எவ்வளோ பேரின் ரத்தங்கள், தியாகங்கள், எத்தனை போராட்டங்களை கடந்து வந்துள்ளோம். இந்தியாவில் பொன் பொருள் என கொட்டி கிடந்தவர்கள் பணத்தை பார்த்து வணிகம் செய்ய வந்த இந்தியாவையே காலனி ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நள்ளிரவு சுதந்திரம் கிடைத்தது. உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் காந்தியின் அகிம்சை வழி போராட்டம் இந்தியாவின் சுதந்திரத்தில் பெரும் பங்கு வகித்தது. ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் விடுதலை முழக்கமிட்டு போராடிய வீரர்களை நினைவு கூறுவது நாம் பெற்ற சுதந்திரத்தின் வரலாற்றை மட்டும்